ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க வந்தாலே இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கலி கம்மி. எப்பயுமே ஒரே மாதிரி வாங்குவோமே, கொஞ்சம் மாற்றி யோசிப்போம் அப்படின்னு நான் யோசிச்சு சரி இந்த இன்ஃப்ராரெட்டில் வந்து எல்லா பாத்திரமும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன் ஆட் பார்த்து தான் வந்து நான் யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்க ஒரு பிரபலமான ஒரு ஷாப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஷாப் பேரை வந்து நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்களுக்குமே பிஸ்னஸ் இருக்குது. ஒரு அவேர்னஸ்க்காக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு அடுப்பாக இருந்தாலும் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்து இன்ஃப்ராரெட்டு ஓகே, எந்த பாத்திரம் வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிறனால தான் நான் இந்த அடுப்பு வாங்கியிருந்தேன். இது கூட சேர்த்து இந்த பொங்க பானையும் கொடுத்துருந்தாங்க. நம்மளையும் சேர்த்துமே பொங்க வச்சுட்டாங்க. டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இது ரெண்டுமே சேர்த்து நான் 3600 வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் அந்த பொங்கப்பானை வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இன்ஃப்ராரெட் வந்து நல்ல பிராண்டு அப்படின்னு நினச்சி வாங்கியிருந்தேன். பட் அது வந்து ஒஸ்ட்டு பிராண்டு. அது பாத்திரம் வச்சாலே வந்து பயங்கர ஸ்மெல்லு. நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வாரம் வந்து நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கடை வேலையாக இருந்தனால நான் அப்படியே விட்டுட்டேன். சரி, அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணி கேஸும் கரெக்டாக தீர்ந்துச்சு. ஓப்பன் பண்ணி பாத்திரம் வச்சு பார்க்கலான்னு வச்சு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு டச்சிங் கண்ட்ரோல் அப்படின்னு நினச்சி எல்லாமே நான் டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு நான் வந்து ஹாட் வாட்டர் மட்டும்தான் வச்சு பார்த்தேன். வேறு எதுவுமே வந்து நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எதுவுமே குக் பண்ணவே இல்லை. தண்ணி மட்டும்தான் வச்சுருந்தேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இண்டக்ஷனில் வந்து சில்வர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், சில்வர் பாத்திரம் மட்டும்தான். பட் இதில் வந்து நம்ம எல்லாமே அலுமினியம், அதுக்கப்புறமா நம்ம அந்த காப்பரில் வருதில்ல அந்த பாத்திரம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்கிறனால தான் நான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுக்காக தனியாக பாத்திரம் தேடிட்டு இருக்கோம்ல, அதுக்காக தான் நான் இது வந்து வாங்கியிருந்தேன். பட் இதுவுமே வந்து எனக்கு ஃபெயிலியர் மாடல் தான். ஏன்னா வந்து வச்ச உடனே வெறும் தண்ணி தான் நான் வச்சு பாத்திரத்தில் வச்சேன். பயங்கர ஸ்மெல்லு. சரி, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்மெல் வந்தோடனே புதுசு அப்படிங்கிறனால அப்படி வருது போல இருக்குது. ஒயர் கடுப்பேத்துறார் மயிலாட். தண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே வந்து பயங்கர சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பயங்கரமாக ஒரு மாதிரி கருகிற மாதிரி அந்த ஒயர்லாம் கருகி பயங்கர ஹெவி ஸ்மெல்லு. நல்லா அந்த ஒயர்லாம் அடிச்சா அப்படியே ஒரு ஸ்மெல் வரும், அந்த மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. தென் ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த பாத்திரமே ஒரு மாதிரி அப்படியே கடகடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், அப்படியே ஆஃப் பண்ணி இதுக்கு மேலே அதை விட்டோன்னா கண்டிப்பாக அது வெடிச்சிடும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பயங்கர ஹீட் ஆகி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் பேசி கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஷிப்பிங் சார்ஜஸ் 160 rupees கொடுத்து அதுக்கப்புறம் தான் எனக்கு மாற்றியே கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்குறப்ப ரொம்பவே கவனமாக பார்த்து வாங்குங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு இதில் லிங்க் பண்ணியிருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். இந்த வீடியோவில் வர சவுண்ட் எல்லாமே வந்து அந்த ஒயர் வந்து உள்ளே அப்படியே எரியுது, பர்ஸ்ட் ஆகுது, அதோட சத்தம் தான். மற்றபடி வந்து நான் எல்லாமே ஃபேன் கூட ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து நான் இந்த வீடியோவே எடுத்தேன். இது எல்லாமே அந்த ஒயர் எரியுதுல, அதோட சவுண்டு தான் உங்களுக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அவ்வளோ அமைதியாக இரு.